ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று நைட் எடுத்த வீடியோங்க. பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன். அப்புறம் மதியம் வச்ச சாம்பார் இருந்துச்சு. அதோட நேற்று டின்னரை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. பார்த்திங்கன்னா நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்த்துருந்தேன். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அதான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு வந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டைமில் நம்ம காலேஜ் போனோம். காலேஜ் போகலான்னு பார்த்தா அப்போ வந்து என்ன வந்துச்சுன்னா கொரோனான்னு ஒன்று வந்துச்சுங்க. கொரோனா வந்ததுனால நம்ம நல்லா காலேஜ் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அந்த கொரோனா வந்துருச்சுங்க. சரி கொரோனா முடிஞ்சுச்சு, காலேஜும் முடிஞ்சுச்சு, வேலைக்கு போகலாம் அப்படின்னு போனால், இப்போ நம்மளுக்கு எங்கெங்கே வேலை இருக்குது? ஏஐ வந்ததுனால நம்மளுக்கு வேலையே இல்லை. அதுவும் போச்சு. சரி பரவாயில்ல, நம்ம கல்யாணம் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ண போனால், அங்கே வந்து தங்க விலை ஏறிட்டே இருந்துச்சுங்க. அதுவும் சரி அதையும் மீறி ஒரு கல்யாணத்தை பண்ணியாச்சு. ஏன்னா பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். அப்புறம் ஒரு கல்யாணத்தை பண்ணியாச்சு. தங்கத்தெல்லாம் பார்க்காம கல்யாணத்தை பண்ணாலும் கூட சரி எங்கேயாவது வெளியே வெக்கேஷனுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா கூட போர் வந்துருச்சுங்க. இன்னும் போரை வச்சுட்டு நம்ம எங்கே போக முடியும்? சரி உள்ளுக்குள்ளேயே சுற்றி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டா கூட வீட்லேயே சமைச்சு சாப்பிட்ணும்லங்க. நிம்மதியாக சமைக்கலான்னு போனால் இப்போ எல்பிஜி ஷார்ட்டேஜ், எல்பிஜி தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடுன்னு வந்துருச்சு. இப்போ என்னதாங்க பண்ண முடியும்? இப்போ வண்டி எடுத்துகிட்டு வெளியே எங்கேயாவது போகலான்னு கூட போனால் கூட அதுக்குன்னு பெட்ரோல் கூட இப்போ தட்டுப்பாடாகி போயிருக்கும் போலங்க. அந்த அளவுக்கு வந்து காலங்கள் மாற ஒவ்வொரு இதுலேயும் நம்மளுக்கு இதாகிட்டே இருக்குது. இன்னும் என்னென்ன நடக்க போகுதோ என்னமோ ஒன்றும் தெரில. ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிடணுங்க. எல்லோரும் சிலிண்டரை பார்த்து யூஸ் பண்ணுங்க. என்னமோ 25 நாள் ஆகுன்றாங்க வரதுக்கு. 25 நாள் கழிச்சு தான் புக் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. புக் பண்ணாலும் 1 வீக் 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுது வரதுக்கு. இப்படி ஒவ்வொன்றா ஆகிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் தான் நம்மளும் போயிட்டே இருக்கோம் அதோடு இது பண்ணி. ஆனால் வேலை நேரமும் நம்ம வந்து கொடுக்குற வருமானமும் மட்டும் ஜாஸ்தியாக மாட்டேதுங்க. மற்ற எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு வந்துடுது. இன்னும் நம்ம வேலைக்கும் கூட தட்டுப்பாடு வந்துருச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சா இந்த ரீல்ஸ், அதான் சரி இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேங்க. எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதை பற்றி என்ன தோணுதுன்றதையும் சொல்லுங்கள். தோசை அப்படி தாங்க கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வந்திருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இதாங்க சாப்பாடு. பாப்பாவுக்கு முட்டை தோசை, எங்களுக்கெல்லாம் முட்டை தோசை ஊற்றிட்டு மதியம் வச்சு சாம்பார் இருந்துச்சு. அதோடு வந்து தக்காளி சட்னி மட்டும் அரைச்சி இன்றைக்கி நைட்டு வந்து டின்னராக க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி சிலிண்டர் எப்படி இருக்குது, கிடைக்கிது என்ன ஏதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்றுங்க, இப்போ மேரேஜ் டைமுன்னு பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, கோல்டு ரேட் மட்டும் இல்லை, டைவர்ஸோட ரேட்டும் அதிகமாகிட்டே போகுது. நிறைய எங்கே பார்த்தாலும் டைவர்ஸ்னு. அதனால் கல்யாணம் பண்ணவும் பயமாக தான் இருக்குது இந்த காலத்தில். பார்த்து எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.